ஏசப்பா நீங்கள் ஆளுகை செய்யுங்க. நீங்கள் நம்ம நாட்டில் ஒரு சமாதானத்தை தாங்க. நீங்கள் நம்ம நாட்டில் ஒருவரை நேசிக்கிற பாசத்தை உற்பத்தியாக, ஒருவருக்கு ஒரு பாசமாக தான் முக்கியம். Praise the Lord. Hallelujah. நம்முடைய தேவன் ராஜரியம் பண்ணுகிறார். சங்கீதம் 93, 97, 99 இப்படி நிறைய வசனம் பாருங்க. கர்த்தர் ராஜரியம் பண்ணுகிறார். அதாவது வானங்களுக்கு மேலாக, பெற்றெடுத்துக்கு மேலாக உன்னதமான தேவன், மகோன்னதமான தேவன் ராஜரியம் பண்ணுகிறார். இதுதான் ஆபிரகாம் காலத்துலேருந்து நோவா காலத்துலேருந்து எல்லா தேவனுடைய மனுஷர்களும் இந்த பூமியில் மக்களுக்கு விளக்க சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு நமக்கு தேர்தல் நடக்க போகுது. நம்ம நாட்டினுடைய தேர்தல் நடக்க போகிறது இல்லையா? ஸோ இந்த தேர்தலில் மனிதர்கள் தங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம். தங்களுக்கு தெரிஞ்ச நன்மையை சொல்லலாம், இல்லை மற்றவர்களுடைய தீமையை சொல்லலாம். அது பல காரியங்கள் நடக்கலாம். சில காரியங்கள் நமக்கு நல்லா தோணும், சில காரியங்கள் கஷ்டமாக தோணும், சில காரியங்கள் பயமாக தோணும். ஆனால் ஓட்டு போட வேண்டியது சிட்டிசனாகி நம்முடைய எல்லாருடைய கடமை. நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம நாடு ஜனநாயக நாடு. நம்ம எந்த மதமோ எந்த ஜாதி யாராக இருந்தாலும் ஒன்றாக இது வரைக்கும் நம்ம சமாதமாக இருக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஸோ இன்றைக்கு நம்ம என்ன செய்வோம் பாருங்கள். தானியேல் 4:17 உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்கிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியம், பரிசுத்தவானின் மொழியால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது. என்ன பயங்கரமாக சொல்கிறார் பாருங்க. இல்லை, பெரிய ராஜா நேபுகாத்நேச்சார் 60 நாடுகளோட பேரரசன். ஆனால் இங்கே அவர் தப்பு பண்ணும்போது அவன் என்ன சொல்கிறான்? பா, நீ பெருமையாக இருக்காத, உன்னதமானவர் மனுஷனுடைய ஆளுகை செய்து தமக்கு இஷ்டமானதை உயிரோடு எதிர்ப்பார். அதைத்தான் நம்ம 5வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். தமக்கு சித்தமான உயிரோடு வைப்பார், தமக்கு சித்தமான உயர்த்துவார், தமக்கு சித்தமில்லாத தாழ்த்துவார். இது பூமியில் எல்லா நாடுகளையும் எல்லா ஆடுகளையும் நடக்கிற ஒரு காரியம் இல்லையா? நம்ம சட்டங்களை கீழ்ப்படினோம், நம்முடைய ஜீவாத உரிமையும் பாதுகாக்கப்படும். அப்போ இப்போ நம்ம என்ன ஜெபம் பண்ணோம்? ஏசப்பா, யார் எவர் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் ஆளுகை செய்யுங்க. நீங்கள் நம்ம நாட்டில் ஒரு சமாதானத்தை தாங்க. நீங்கள் நம்ம நாட்டில் ஒருவரை நேசிக்கிற பாசத்தை உற்பத்தியாக, பெரிய தொழில் வளர்ச்சி, பெரிய பணங்கள், பெரிய ஐடி கம்பெனி இதெல்லாம் விட ஒருவருக்கு ஒரு பாசமாக தான் முக்கியம், ஒருவரை நேசிப்பது தான் முக்கியம். ஸோ நம்ம நாட்டில் அறிவை விட அன்பு தான் முக்கியம். அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம அன்பாக இருந்தால், ஒற்றுமையாக இருந்தால் நம்ம நாடு எங்கேயோ போவோம், எங்கேயோ போவோம். ஸோ இதுக்காக நம்ம செய்யணும். ஏசப்பா, எல்லாரையும் நேசிக்கக்கூடிய, எல்லாரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய, நம்ம நாட்டுடைய தரித்திரம் போகிறதுக்காக, நம்ம நாட்டுடைய வறுமை போகிறதுக்காக, நம்ம நாட்டுடைய அநீதியான கொலைகள் நீங்கத்தக்கதாக, அக்கிரமம் நீங்கத்தக்கதாக, பயமில்லாத ஒரு நாடை மாறத்தக்கதாக ஜெபிக்கணும். யார் வர்றான் எவர் வர்றான் பிரச்சனை கிடையாது. என்ன பொறுத்தவரை மனுஷர் ஆளுகிறாலும் ஆளுலையோ ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். எந்த ஆளுகையும் கவிழ்த்தவருக்கு முடியும், எந்த ஆளுகை உயர்த்தவும் அவருக்கு முடியும், எந்த ஆளுகையும் வைக்கவும் இருக்க முடியும். ஸோ நம்ம ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, அப்பா, அநேகர் உள்ளத்தில் பயங்கள் பீரியல் இருக்கிறப்பா. நெக்ஸ்ட் ஆட்சி எப்படி இருக்க போகுது? நம்ம நாட்டுடைய ஜனநாயகம், நம்ம நாட்டுடைய ஜீவாதார உரிமை, நம்முடைய நாட்டுடைய மத சார்பற்ற தன்மைகள், ஜாதி சார்பற்ற ஏற்றத்தாழ்வற்ற நீதி நாடாக மாறணும் என்கிற எண்ணம் எல்லாருக்குள்ளே இருக்குதுப்பா. மனம் இறங்கும் இயேசு சுவாமி. இதில் எந்த கட்சி எவர் அவரும் கிடையாது. ஏசப்பா, நாங்கள் இந்த வார்த்தையை நம்புகிறோம். அவர் தமக்கு சித்தமானை உயர்த்துகிறார், சித்தமானை தாழ்த்துகிறார்.
அதே மாதிரி தாழ்ந்தவர்களையும் அதன் மேல் அதிகாரியாக்குறார். அற்பமாக எண்ணப்பட்டவங்க, அப்பா தாழ்த்தப்பட்டவங்க, இப்படி இவங்கெல்லாம் எங்கே ஜெயிக்க போகிறாங்க என்கிற கேலி கூத்துக்கானவங்க, ஆனால் நீதி நியாயத்துக்காக கஷ்டப்படுறவங்க எல்லாரையும் நேசிக்கூட அன்புள்ளவங்க மேலே வரட்டும்ப்பா. நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா அநீதிகள், எல்லா சகோதரத்துவ பாசம் இல்லாதவைகள், அப்பா பாலியல் பலாத்காரங்கள், பெண்களை கொடுமைப்படுத்துதல், வறுமை, வறட்சி, இவையெல்லாம் போகட்டும் அப்பா, எல்லாம் போகட்டும். மனம் இறங்கி கர்த்தாவே, நம்ம தமிழ்நாடு தான் முதல் எலெக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. மனம் இறங்கி எந்த விதமான ஒரு ஃப்ராடு, எந்த விதமான ஒரு கலத்த மேக்கப் எதுவுமே ஆளுகை செய்யாமல் காத்துக்கொள்ளுங்க அப்பா. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க வரட்டும். நம்ம நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கட்டும். எல்லா மரணை நேசிக்கிறவர்கள் எல்லாரையும் பாரபட்சமின்றி நீதியின்படி வழிநடத்தலை கொண்டு வரும், அணைத்து கொள்ளும், இந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ணும், பலப்படுத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் சுவிசேஷத்திற்கு ஒரு நல்ல பாதை திறந்தாலும் ஒரு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். ஜெபம் பண்ணிட்டு போங்க. எது என்ன நடந்தாலும் நீதியும் வாய்மையும் வெல்லும். கர்த்தர் இருப்பாரா. ஆமேன்.